நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 92. கெடுமனச்சோலை. எத்துணை அரியதானதென்றாலும் எவ்வளவு அணுக்கமானதென்றாலும் நம்மால் எளிதில் கைவிட்டு விலக முடிகிறதே, ஏன் என்றபடி முண்டன் பின்னால் வந்தான். எங்கிருந்தானாலும் விலகிச் செல்கையில் நாம் அடையும் உள்ளுரை உவகையின் பொருள்தான் என்ன? பீமன் அவனை நோக்கி, நான் ஊகை அடையவில்லை, சோர்வு கொண்டிருக்கிறேன் என்றான். ஆம், அது உள்ளத்தில். ஆனால் உங்கள் நடையில் எழும் விரைவு பிரிதொன்றின் ஊகையை காட்டுகிறது என்றான் முண்டன். பீமன் ஒன்றும் சொல்லாமல் முன்னால் நடக்க முண்டன். அமர்ந்திருக்கும் பறவை முந்தைய கணத்திலோ அடுத்த கணத்திலோ பறந்து கொண்டும் இருக்கிறது என்றான். எரிச்சலுடன் திரும்பிய பீமன், அனைத்தையும் அக்கணமே சொல்லென்றாக்கிவிட வேண்டுமா என்ன என்றான். உங்கள் சொல்லின்மையை எண்ணி அஞ்சித்தானே என்னுடன் வருகிறீர்கள் பெருந்தோழரே என்றான் முண்டன். சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் குழந்தையால் விளையாடி கடக்கப்பட்ட களிப்பாவைகள். பீமன் நடந்து கொண்டே இருக்க அவன் துள்ளி தலை கீழாக காற்றில் சுழன்று அவன் அருகே வந்து நின்று, அதுவே அடுத்ததை பற்றும் வழி என்றான். பீமன், வெறும் சொற்களில் எனக்கு ஆர்வமில்லை என்று சொல்லி முன்னால் நடந்தான். முண்டன் பின்னால் வந்தபடி, ஒரு பெண் ஒரு சொல்லுக்கு அப்பால் வேறென்ன என்றான். வீண் பேச்சு என்றான் பீமன் எரிச்சலுடன். புரூரவசும் யயாதியும் அறிந்த மெய்மை அதுவே என்றான் முண்டன். ஒரு சொல் மட்டுமே, ஆனால் இங்குள்ள அனைத்தும் சொற்களே. இவை அனைத்துமான ஒன்று உண்டென்றால் அதுவும் ஒரு சொல்லே. பீமன், இத்தகைய சொல் விளையாட்டுக்களை என் மூத்தவரிடம் கேட்டு சலித்து விட்டேன் என்றான். முண்டன், ஆம், அவர் சொல்லில் இருந்து சொல்லை மட்டுமே கற்றுக்கொள்பவர், எளியவர், ஆகவே அருளாளர் என்றான். சொல்லில் அனைத்தையும் பெய்கிறோம், விழைவை, ஆணவத்தை, இழி உணர்வை, இனிமையை, தனிமையை. மாவலரே, பெண்ணும் நாம் பெய்து நிறைத்து எடுக்கும் வெறுங்கலமல்லவா? பீமன் அப்பேச்சை விலக்கி, நாம் இனி எங்கே செல்கிறோம் என்றான். முண்டன், நீங்கள் கனவில் கண்ட 5 பெண்களில் 4 கண்டுவிட்டீர்கள். 5ஆம் முகம் எது என எண்ணி நோக்குங்கள் என்றான். 5ம் திரௌபதிதான் என்றான் பீமன். ஆனால் இங்கே ஆலய சிலைகளாக காண்கையில் இவர்கள்தானா என்றும் ஐயம் கொள்கிறேன். முண்டன், 5ம் அவரே என்றான். அவ்வண்ணம் என்றால் 5ஆம் முகம் எங்கோ உள்ளது என்றான் பீமன். அங்கிருக்கிறது கல்யாண சௌகந்திகம். முண்டரே, இந்நான்கு ஆலயங்களையும் நீங்கள் முன்னரே அறிந்திருக்கிறீர், ஆகவே அதையும் அறிந்திருப்பீர் என்றான். நான் அறிந்திருக்கவில்லை, மெய்யாகவே என்றான் முண்டன். நான் உமது காலத்தை திரை திரை என கிழித்து அகற்றினேன். கண்டது நீர். பீமன், அவை என் உள மயக்குகள் அல்ல. கண்டு தொட்டு அறியும்படி அன்னையரின் ஆலயங்களை சென்றடைந்தேன் என்றான். அவற்றுக்கு நான் சென்றதைப் போல அடுத்த ஆலயத்திற்கும் என்னை அழைத்து செல்க. முண்டன் நகைத்து, அவற்றை நீரே கண்டடைந்தீர் உமது மூக்குணர்வால் என்றான். அந்த மனத்தை நான் முற்றிலும் மறந்துவிட்டதாகவே தோன்றுகிறது. ஒவ்வொரு முறை ஓரிடத்திலிருந்து கிளம்பும் போதும் அதுவரை அறியாத ஒரு நறுமணத்துக்காக என் மூக்கு தேட தொடங்கிவிடும். கடந்தவை பின்தங்கி அகன்று மறையும். இம்முறை மீண்டும் மீண்டும் சென்ற நறுமணங்களையே முகர்புலன் தேடுகிறது என்றான் பீமன். ஒருவேளை அந்த மலர் நாம் விட்டு வந்த இடங்களில் எங்கேனும் இருந்ததோ என ஐயம் எழுகிறது. பிரிதொன்று மற்றொன்று என தேடிய சித்தத்தால் அவற்றை தவற விட்டு விட்டேனா? முண்டன் சிரித்து கொண்டு, உண்மையில் அவ்வாறும் ஆகலாம் என்றான். பீமன் திரும்பி, என்ன சொல்கிறீர் என்றான். விட்டு வந்த ஒவ்வொரு மலரும் கல்யாண சௌகந்திகம் ஆகலாம் மாமல்லரே. அந்த மனம் உங்கள் உள்ளத்தின் என்ன நுண்கூர் அல்லவா? பெருமூச்சுடன் பீமன், ஆம் என்றான். எண்ணி நோக்குக. நினைவில் அந்த மனங்களை மீட்டெடுக்கையில் என்ன தோன்றுகிறது? பீமன், முயல்கையில் மீள்வன அந்த வினாக்கள் மட்டுமே என்றான். அந்த கதைகள் அனைத்தையும் மறந்துவிட்டேன். சில தருணங்களாக அவை சுருங்கிவிட்டன என்னுள். முண்டன், அவ்வினாக்களால் அவை கல்யாண சௌகந்திகம் அல்லாதாயின என்றான். பீமன் திடுக்கிட்டு நின்று ஆம் என்றான்.
ஏளனச் சிரிப்புடன், வீணாவற்றதே மெய்க்காதல் என்பார்கள் என்றான் முண்டன். அது வெறும் காமம் அளவுக்கே தூயது. பீமன் அவனை நோக்கியபடி நின்றான். அத்தனை வினாக்களுக்கும் விடை தேடி அடைந்துவிட்டால் மலர்கள் அனைத்தும் நறுமணம் கொள்ளும். பீமன் இடையில் கை வைத்து சினம் இழந்த முகத்துடன் நோக்கி நின்றான். ஞானிகளும் அறிஞர்களும் கவிஞர்களும் காதலர்களும் கண்டடையாத விடைகள் அவை. பீமன் பற்களை கடித்த போது கழுத்து நரம்புகள் இறுகி இழுபட்டன. காமத்தை அறிந்தவர் பிற அனைத்தையும் தெளிந்தவர் என்றான் முண்டன். பீமன் வெறியுடன் கூச்சலிட்டபடி பாய்ந்து முண்டனை ஓங்கி அறைந்தான். ஆனால் அவன் பூனை போல இயல்பாக திரும்பி அவனை ஒழிந்து துள்ளி அப்பால் சென்று கை கொட்டி சிரித்தான். நிலை தடுமாறி விழப்போய் காலூன்றி நின்று திரும்பி மீண்டும் பாய்ந்தான் பீமன். அறை விழுந்த மரம் உலுக்கல் கொண்டு இலைகளை உதிர்த்தது. மீண்டும் ஒரு அறையில் சிறிய மரம் ஒன்று ஒடிந்தது. கூச்சலிட்டபடி அவன் மாறி மாறி முண்டனை தாக்கினான். அவன் சிரிப்பை நிறுத்தாமலேயே துள்ளி துள்ளி விலகினான். சூழ்ந்திருந்த காற்றெல்லாம் பஞ்சு பறப்பது போல அவன் பல் வெண்மை தெரிவதாக பீமன் விழி மயங்கினான். பின் மூச்சிறைக்க இரு கைகளையும் தேள் கொடுக்கென நீட்டி நின்றான். முண்டன் வா வா என கை கொட்டி சிரித்தான். நின்ற இடத்திலேயே துள்ளி சுழன்று நின்று ஈ என சிரித்தான். உன்னை கொல்வேன், எங்கு சென்றாலும் தேடி வந்து கொல்வேன் என்று பீமன் கூவினான். இதோ கொல்லும் என முண்டன் மிக அருகே வந்தான். இரு கைகளுக்கு நடுவே நுழைந்தான். பீமன் ஆ என வெறி கூச்சலிட்டபடி அவனை இருக்க முயல புகை போல மறைந்தான். அவன் தரையில் பரவி செல்வதைக் கண்ட பீமன் கால்களால் மாறி மாறி உதைத்தான். ஒவ்வொரு உதையிலும் உருளைப்பாறைகள் கிளம்பி மலைச்சரிவில் உருண்டு சென்றன. அவன் மூச்சிறைக்க நின்றபோது அப்பால் மரக்கிளையில் தொங்கியபடி ஆடி வந்த முண்டன் அவனை தொட்டுவிட்டு சிரித்து கொண்டே பாய்ந்து விலகினான். பீமன் அனைத்து கட்டுப்பாடுகளையும் இழந்து கீழே கிடந்த கற்களை எடுத்து அவனை நோக்கி வீசினான். கற்கள் அவனை ஒளியே என கடந்து செல்வது போல தெரிந்தது. சோர்ந்து சலித்து குனிந்து முழங்கால்களில் கைகளை ஊன்றி அவன் நின்றபோது முண்டன் இறங்கி வந்து தரையில் அவன் முன் குந்தி அமர்ந்தான். அவன் கண்கள் குரங்குகளைப் போல மின்னி இமைத்தன. அவர்கள் இருவரும் நோக்கு தொட்டு அசையாமல் நின்றனர். நீர் யார் என்றான் பீமன். முண்டன் என்றான் முண்டன். அது நாங்கள் இட்ட பெயர். நீர் உண்மையில் யார்? முண்டன் சிரித்து கொண்டு முதலில் நீ யார் என்று சொல் என்றான். நான் பாண்டவன், கௌந்தேயன், சந்திரகுலத்தவன், குருவின் கொடி வழியினன். பீமன் அவன் திரும்பி நோக்கி, நான் இந்த காற்று போல எங்கிருக்கிறேனோ அங்குள்ளவன் என்றான். எதிர்பாராத கணத்தில் பீமன் பாய்ந்து அவனை பிடிக்க முயல அவன் விலகி கிளை ஒன்றில் ஏறிக்கொண்டான். மண்ணில் முகம் அறைய விழுந்த பீமன் புரண்டு எழுந்தான். அவன் பல்பட்டு உதடு கிழிந்து குருதி வழிந்தது. மண் சுவையுடையது என்றான் முண்டன் கெக்கலியிட்டு சிரித்தபடி. குருதி மேலும் சுவை கொண்டது, தன் குருதியோ அமுது என்றான். பீமன் பாய்ந்து சென்று கற்களை பொறுக்கி அவன் மேல் எறிந்தான். கற்களிலிருந்து தப்பும் பொருட்டு கிளைதோறும் பாய்ந்து சென்று அமர்ந்த முண்டன் மண்ணும் குருதியும் நீரும் நெருப்பும் போல என்றான். பீமன் நீ யார் என அறிவேன், என்னை மயக்கி இறப்புக்கு கொண்டு செல்லும் தீய தெய்வம் என்று கூவினான். ஆனால் அஞ்சாதவனை அழிக்க இருட் தெய்வங்களால் இயலாது. நான் எதன் பொருட்டும் அஞ்சுபவன் அல்ல. நான் இப்போது உன் வேட்டை பொருள், அவ்வளவுதான் என்றான் முண்டன். நீ தோற்ற வேட்டைக்காரன், வேறு எதுவும் அல்ல. பீமன் மீண்டும் கற்களை எடுத்து எறிந்தான். முண்டன் காட்டுக்குள் சென்றுவிட அவன் கற்களையும் தடிகளையும் எடுத்து எறிந்தபடி பின்னால் ஓடினான். அவனை முண்டன் மரக்கிளைகளுக்கு நடுவே தோன்றியும் மறைந்தும் அலைக்கழித்தான். அவன் ஓய்ந்து நின்றிருக்கையில் தலைக்கு மேல் தோன்றி கிளையை உலுக்கினான். சினந்து கிளைகளில் ஏறி அவனுக்கு இணையாக பாய்ந்து துரத்தினான் பீமன். கிளை உடைந்து கீழே விழுந்தான். அவனுக்கு மேல் தோன்றி அவன் தலைமேல் ஒரு துளி சிறுநீர் பாய்ச்சினான் முண்டன். பீமன் நெஞ்சில் ஓங்கி அறைந்து கண்ணீருடன், உன்னை கொல்வேன், உன்னை கொல்லாமல் அமைய மாட்டேன் என்று வீறிட்டான். கிளைகளில் முட்டி விழுந்தும் எழுந்தும் முண்டனை துரத்தினான். தலைக்கு மேல் முண்டனின் சிரிப்பொலி கேட்டுக்கொண்டே இருந்தது. மிக அருகே, மிக அப்பால், பின்னால், முன்னால், கையருகே, காலுக்கு கீழே அவன் அனைத்து சித்தப்பெருக்கும் நின்றுவிட
பெரிதொன்றிலாது உளம் குவிய அவ்வொலியை பற்றிவிட வெறி கொண்டு சென்று கொண்டே இருந்தான். முட்கள் அவன் உடலை கீறின, கிளைகள் தலையை தட்டி விழச் செய்தன, பாம்புகள் அவன் கால்களில் மிதிப்பட்டு சீறி நெளிந்து துடித்தன. எதிர்பட்ட காட்டு யானை ஒன்று அஞ்சு பிளிரியபடி பின்னால் சென்றது. மான் கூட்டங்கள் எரிப்படையிலிருந்து அம்புகளென நாற்புறமும் தெரித்தன. விழியும் செவியும் மூக்கும் அழிய, திசைகள் மறைய, இருப்பும் மயங்க அவன் காட்டுக்குள் சென்று கொண்டே இருந்தான். பின்னர் சூழ்ந்திருந்த காட்டில் எதையோ உணர்ந்து அவன் திகைத்து நின்றான். மூச்சிறைக்க இடையில் கை வைத்து நின்று சுற்றும் முற்றும் நோக்கினான். அக்காடு இருண்டிருந்தது. இலைக்கூரைக்கு கீழே ஒரு ஒளி துளி கூட இறங்கவில்லை. பின்னர் உணர்ந்தான் அக்காட்டின் விந்தையை. அங்கே ஒலியே இல்லை, ஒரு பறவையோசை கூட, காட்டின் அமைதியின் ஒலியாகிய சீவிடின் மீட்டல் கூட. ஆனால் காற்று, அப்போதுதான் அக்காட்டின் ஒரு இலை நுனி கூட அசையவில்லை என்று உணர்ந்தான். காற்று வந்து காடு உயிர் கொள்வதற்காக அவன் காத்து நின்றான். காலம் ஓடிக்கொண்டிருந்ததை அவன் உள்ளம் மட்டுமே உணர்ந்தது. நெடுந்தொலைவு சென்ற உள்ளம் சூழ்ந்திருந்த எவையும் காலத்தில் உடன் வராமை கண்டு திரும்பி வந்தது. ஒவ்வொரு இலையாக, கொடியாக, மரமாக தொட்டு தொட்டு தவித்து அங்கேயே தேங்கி நின்றது. தவிப்பு மட்டுமேயாக அனைத்து எண்ணங்களும் உருமாறின. அசைவிழந்திருந்த காட்டின் ஒவ்வொன்றிலும் 7 மத்தகங்கள் கொண்டு முட்டி மீண்டது சித்தம். தலையை அரைந்து திறந்து விட வேண்டும் என பொங்கியது அகம். அவன் அருகே நின்ற மரத்தை ஓங்கி மிதித்தான். நடுங்கி மீண்டும் அமைந்த கிளை ஒன்றை பிடித்து உலுக்கினான். அது தாழ்ந்து மீண்டது. அதை அசைக்கலாம், உலுக்கலாம். ஆனால் தன் முடிவிலா அசைவின்மைக்கு அது மறுகணமே மீளும் என உணர்ந்தான். அசைவின்மையின் கடல், அதில் வெறும் குமிழிகள், அவ்வசைவுகள். சோர்ந்த தலையை பற்றி கொண்டான். திரும்பி விடலாம் என்று எண்ணிய கணமே திசை தொலைந்து விட்டிருப்பதை உணர்ந்தான். திசைகள் அசைவுகளாலும் ஒளியாலும் ஆனவை என்று தெரிந்தது. அவை உயிர்களால் அறியப்படுபவை மட்டுமே, விழிகளால் சமைக்கப்படுபவை. அங்கே ஒரு பறவை கூட இல்லை, ஒரு பூச்சி கூட இல்லை. தேனீக்களோ வண்டுகளோ பறக்கவில்லை. இலைகளில் புழுக்கள் இல்லை. மரங்களை கடந்து செடிகளை விலக்கி சென்று கொண்டே இருந்தான். சலித்து நின்று மறுதிசை நோக்கி சென்றான். மீண்டும் 2 முறை திசை சுழன்ற போது முந்தைய இடத்திற்கே வந்துவிட்டிருப்பதை உணர்ந்தான். முண்டா என்று உரக்க கூவினான். முண்டா! அக்குரலுக்கு எதிரொலி எழவில்லை என்பதை அச்சத்துடன் உணர்ந்தான். நெஞ்சுடையும்படி கூவினான். எதிரொலி எழாத குரல் எத்தனை அச்சமூட்டுவதென்று அறிந்தான். திரும்பி வரும் ஒலி நாற்புறமும் ஏதோ ஒன்று சூழ்ந்திருப்பதை உணர்த்துகிறது. சூழ்ந்திருப்பது ஏதுமின்மை என்னும் உணர்வு உள்ளுரைந்த துளி ஒன்றை நடுநடுங்க வைத்தது. மீண்டும் ஓசையிட துணியாமல் அவன் நடந்தான். அது கனவா என்னும் எண்ணம் வந்தது. ஆனால் மரங்களை தொட முடிந்தது. அத்தனை கனவுகளிலும் அந்த ஐயமும் பருத்தொடுகையும் நிகழ்ந்திருக்கிறது. ஒன்றே செய்யக்கூடுவது. இந்த விந்தை காடு நெடுந்தொலைவுக்கு இருக்கவியலாது. ஏதேனும் ஒரு திசை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். முடிவில்லாது செல்ல முடியாது. எங்கோ ஓர் இடத்தில் ஒரு சாயொளி, ஒரு பறவை குரல், ஒரு நுண்ணுயிர், ஒரு பாறை பாசி கண்ணில் படும். திசையை அறிய அறிந்தவற்றின் ஏதேனும் ஒரு துளி போதும். திசை என்பது அறிந்த பொருட்களை உள்ளம் அடுக்கி வைக்கும் ஒழுங்கு. அவன் அதற்குள் நுழைந்தது முதல் காதை போலவே மூக்கும் இல்லாமல் இருந்தது என்பதை ஒரு கெடுமணத்தை உணர்ந்ததும் அறிந்தான். முதலில் அது ஓர் உளமழிவு என்றே தோன்றியது. பின்னர் அது மெய்யாகவே எழுவதை உணர்ந்தான். அந்த கெடுமணம் அவனை முற்றாக சூழ்ந்து கொண்டது. கண்மூடி நின்றபோது வலக்கை பக்கம் அதன் விசை தெரிந்தது. உறுதி செய்து கொண்ட பின் அதை நோக்கி சென்றான். அந்த இருட்பசுமை வெளியில் முதல் முறையாக திசை என ஒன்று உருவாகி இருப்பதை உணர்ந்ததும் ஆறுதல் கொண்டான். அணுக அணுக கெடுமணம் அழுத்தம் கொண்டு வந்தது. அழுகும் இலை போல தெரிந்தது. பின் நொதித்த சேறு, புதிய மலம், விந்தையானதோர் பாசியா? பிணம் மட்குகிறதா? கெடுமணம் ஒரு பருவிசையாக ஆகி உடலை பின்னுக்கு தள்ள முடியுமா? அதை கையால் தொட்டு கிழித்து முன் செல்ல வேண்டி இருக்குமா? உடல் முழுக்க நிறைந்து வாயில் கசப்பாகவும் கண்களில் மங்கலாகவும் கை கால்களில் எடையாகவும் ஆகியது அந்த கெடுமணம். அழுகும் தசை மனம் என அதை பின்னர் உணர்ந்தான். உயிருள்ள தசை, நாட்பட்ட புண். அப்படி எண்ணியதுமே அது பிரிதொன்றென ஆகியது.
எண்ணிய கெடுமணம் எல்லாம் அதுவென்று அறிந்தது அகம். அறியாத ஒரு கணத்தில் உடல் அதிர குமட்டி வாயுமிழ்ந்தான். கண்களில் நீர் வழிய தலையை பற்றியபடி குனிந்து நின்று முழு வயிற்றையும் ஒழித்தான். பின்னரும் வயிற்று தசைகள் அதிர்ந்து கொண்டே இருந்தன. வாயில் ஊறிய கோழையை நாக்கால் வழித்து வழித்து துப்பினான். பின்னர் முன்னால் செல்வதா வேண்டாமா என ஐயம் கொண்டு நின்றான். அப்போதுதான் அந்த சிற்றாலயத்தை பார்த்தான். இடைவரை உயரம் கொண்ட கல் ஆலயம். புதர் சூழ்ந்து நீர் வழிந்து பாசி படர்ந்திருந்தது. அவன் அருகே செல்ல காலடி வைத்ததும் அடுத்த ஆலயத்தை கண்டான். மேலும் நெருங்கியதும் 4 ஆலயங்கள் அரைவட்டமாக அமைந்திருப்பது தெளிவாகியது. ஒரே அளவும் அமைப்பும் கொண்டவை. அவன் அவற்றை அணுகி கூம்பிலை புதர் நிறைந்த சிறிய முற்றத்தை அடைந்தான். அங்கே நொதித்த சேறு கணுக்கால் வரை அழுந்தியது. அச்சேற்றின் கெடுமணம் தான் அது. கிளறப்பட்ட போது மலம் என சீழ் என கெடுமணம் எழுந்து அவன் உடலை காற்று போல அரைந்தது. அத்தனை ஆலயங்களிலும் ஒரே அளவான சிலைகள் இருந்தன. முழங்கை உயரமானவை. கரிய கல்லில் செதுக்கப்பட்டு சிறிய பீடங்களில் நிறுத்தப்பட்டவை. இருளில் இருளால் ஆனவை போல நின்றிருந்த அவற்றை அவன் குனிந்து கூர்ந்து நோக்கினான். அனைத்து சிலைகளும் ஒரு கையால் அறிவுறுத்தல் குறியும் மறு கையால் ஆற்றுப்படுத்தல் குறியும் காட்டின. பிற அடையாளங்கள் எவையும் இல்லை. அங்கே எவரும் வந்து பூசைகை செய்தமைக்கான எந்த தடயமும் தெரியவில்லை. சூழ்ந்திருந்த காட்டின் காதுகளை உடைக்கும் அமைதியின் மையம் என அவை குளிரிருள் குவிந்து நின்றன. அவன் நோக்கி கொண்டிருக்கையில் அவனுக்கு பின்னால் ஓசையில்லாமல் முண்டன் வந்திறங்கினான். அவன் இறகு போல விழுவதை ஓர விழையால் கண்டாலும் பீமன் திரும்பவில்லை. அழகிய மகளிர் என்று முண்டன் சொன்னான். பீமன் விழிவிலக்காமல் நின்றிருந்தான். முண்டன் மெல்லிய குரலில் அவன் காதுக்குள் மட்டும் ஒலிக்கும்படியாக, பெண்களை 2 வகையில் அறிகிறோம், உறைந்தும் உருகியும் என்றான். அவன் சொற்களை ஒரு வருடல் என பீமன் உணர்ந்தான். உருகும் போது ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவளுக்கென்று ஒரு கெடுமணம் உண்டு. அதை தேடும் ஆண் புலன் ஒன்று அதை கண்டடைகிறது. மதமெழுந்து வெறி கொண்டாடுகிறது. பீமன் சிலிர்த்து கொண்டே இருந்தான். மானுடருக்கு அணுக்கமானவை நறுமணங்கள் என்கின்றனர். அத்தனை மானுடருக்குள்ளும் அவர்களை பித்தாக்கும் கெடுமணங்கள் சில உண்டு. அவர்களை ஆட்டுவிப்பவை அவையே என்றான் முண்டன். நறுமணங்களின் ஊடாக பெண்ணை நினைவுறுத்தி கொள்பவன் எவன் இப்புவியில்? பீமன் சீற்றத்துடன் திரும்பி, விலகிச் செல், விலகு, நீ கீழ்மையை என்னுள் நிறைக்கிறாய் என்றான். நீ மெய்மையை அல்லவா தேடி வந்தாய், மேன்மையை என ஏன் எண்ணிக்கொள்கிறாய் என்றான் முண்டன். பீமன் தலையை அசைத்தான். தன்னுள் ஒன்றுடன் ஒன்றென முட்டிச் செயல் எழுந்து நின்றிருந்த சொற்களை அசைத்து சிதறடிக்க விழைபவன் போல, என்னால் மட்டும் ஏன் எண்ணி கோத்து எதையும் அமைக்க முடியவில்லை? நான் மட்டும் ஏன் என் அகத்தை எய்து இலக்கடைய செய்ய இயலாதவனாக இருக்கிறேன்? அவர்களை எழச் செய்ய என்னால் முடியும் என்றான் முண்டன். வேண்டாம் என்றான் பீமன் தாழ்ந்த குரலில். நீ அவர்களிடம் கேட்கலாம் உன் வினாக்களை, அவர்கள் அறிவார்கள். பீமன் தழுதழுக்க, வேண்டாம் என்றான். அது அவர்களின் சிலம்பொலி என்றான் முண்டன். பீமன் எதையும் கேட்கவில்லை. அணுகி வருவது, சிலம்புகளால் கால்களை சிரிக்க வைக்கிறார்கள் பெண்கள். அவர்கள் சிரிக்காத போது அவை சிரிக்கின்றன. பீமன் அறியாது செவி கூர்ந்தான். ஏனென்றால் எண்ணிய போது சிரிக்க அவர்களை விடுவதில்லை இவ்வுலகு என்றான் முண்டன். சிலம்பை கேட்க தெரிந்தவன் பெண்ணின் அகச்சிரிப்பை கேட்கிறான். பீமனின் உடல் குளிர் கொள்வது போல விதிர்த்தது. அவன் அச்சிலம்போசையை கேட்டான். அவன் நன்கறிந்திருந்த ஒலி அது. அவன் கண்களை மூடிக்கொண்டான். அவன் முன் ஒருத்தி வந்து நிற்பதை உணர முடிந்தது. சினத்துடன் முண்டன், மூடா, திற உன் விழையே, உனக்கு என்ன சித்தச் சிதைவா என்றான். உடல் மெய்ப்பு கொண்டு கூசி நிற்க முழு புலன்தொகையும் முன்னால் கூர்த்து நிற்க பீமன் விழி மூடியே நின்றிருந்தான். நோக்கு, நேர்விழி தொடு, கேள் உன் வினாக்களை என்றான் முண்டன். அணுகுகையில் உருமாறுவதேன் என்று கேள், ஆட்கொண்டு உதிர்த்து செல்வதேன் என்று கேள். அவன் கைகள் நடுங்கிக் கொண்டே இருந்தன. மீண்டும் ஒரு சிலம்பின் ஒலி. அதே அழுத்தமும் கார்வையும் கொண்டதென்றாலும் முற்றிலும் வேறுபட்ட நடை கொண்டது. இருவரும் உன் முன் நின்றிருக்கிறார்கள். நீ அறிவதற்குரியவை உன்னில் எழுக. மீண்டும் ஒரு சிலம்படி.
பின்னர் மீண்டும் ஒரு சிலம்பொலி சரடு. கேள், இனி நீ அறிய பெரிதொன்றுமில்லை. பீமன் பெருமூச்சு விட்டான். கண்கள் அசைந்து அசைந்து துடித்தன. அறியாது அவை திறந்துவிடக்கூடும் என்னும் எண்ணம் எழுந்ததும் முகத்தை சுருக்கி இமைகளை இறுக்கிக் கொண்டான். கேள் என்றான் முண்டன். வெறும் நிலம்தானா என்று, விளையாட்டை அறிவார்களா என்று. கேள், எஞ்சுவது தாமே என்று அறிந்தவர்களா? எங்கும் இருப்பதனால் இல்லாமலாக கற்றிருக்கிறார்களா? பீமன் அவனே உணராத ஒரு கணத்தில் எழுந்து திரும்பி பாய்ந்தோடினான். அவனுக்கு பின்னால் 4 பெண்களின் சிரிப்பொலி கேட்டது. அவன் மூச்சிறைக்க உடல் பதைக்க ஓடும் தோறும் அச்சிரிப்பொலி அகலாது அவனுடன் வந்தது. அவன் மேலும் மேலும் உயிர் திரட்டி ஓடிக்கொண்டிருந்தான். அச்சிரிப்பொலி தேய்ந்து அமைந்த போது அவன் மண்ணில் விழுந்து விட்டிருந்தான். சேற்றில் முகம் அமைத்து அசையாமல் கிடந்தான். அவன் மேல் கால் வைத்து கடந்து செல்வது போல சிரிப்பொலிகள் செல்வதை உணர்ந்தான். சிலம்பின் சிரிப்பொலி. மூச்சு ஓய்ந்து உடல் குளிரத் தொடங்கியது. அலையோசை போல தொலைவில் காற்று ஓடுவதை அவன் கேட்டான். தன் உடலுக்குள் அவ்வோசை எழுவதாக தோன்றிய பின் அது செவிப்பெருகைதான் என தெளிந்தான். கையொன்று எழுந்து அமர்ந்தான். மரங்கள் காற்றில் ஆடிக்கொண்டிருப்பதை கண்டான். எழுந்து ஒரு சிறிய மரத்தை பிடித்தபடி நின்று நிகர்நிலை மீண்ட பின் நடக்கத் தொடங்கினான். அது மேற்கு திசை என ஒளிச்சரிவு காட்டியது. அங்கே மலை வளைந்து ஏற சரிவெங்கும் தேவதாருக்கள் ஓங்கி எழுந்திருந்தன. பறவைகளின் ஓசையை, சிறு பூச்சிகளின் ஒலி பெருக்கை கேட்கத் தொடங்கினான். மாமலர் 92வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.